பணியாளர்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? வீதியில் இறங்கி போராடியும் முதல்வருக்கு மனமில்லை. சாக்கடை அள்ளும் நாங்களும் மனுஷங்க தானே, வேட்டி சேலை வேணாங்க, நிரந்தர வேலை கொடுங்க என கெஞ்சல். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி நிரந்தரம் கோரி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 158வது நாளாக போராடி வருகின்றனர். இன்று எக்மோர் கோஆப்டெக்ஸ் அலுவலகத்திற்கு அருகே உள்ள கூவமாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கூவமாற்றில் இறங்கி பணி நிரந்தரம் கோரி கோஷங்கள் எழுப்பினர். சிலர் ஆழமான பகுதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1/8/2025 எங்களுக்கு பணி மறுக்கப்பட்டு சட்டவிரோதமாக எங்களை 6 மாசமா வேலை இல்லாத நாங்கள் எத்தனையோ அறவழியில் போராட்டம் பண்ணிட்டு. ஆனால் மீறியும் தனியார் மையத்தை கொடுத்து எங்களோட வாழ்க்கைய தன்னந்தனி காட்டில் ஒரு தனிப்பட்ட மரமாக தனிச்சு விடப்பட்டுட்டோம். நாங்கள் ஏழைப்பட்டோங்க ஐயா. நாங்கள் கேட்கறது சேலை வெட்டி கேட்குறோம் ஐயா. நாங்கள் வேலை வெட்டி தான் ஐயா கேட்குறோம். எங்களுக்கு கருணை உள்ளம் கொண்டு எங்களை மீண்டும் நாங்கள் எப்படி பணி வேலை செஞ்சுன்னு வந்தோமோ அதே இடத்துல எங்கள் பணி நிலைமையை கொடுங்க ஐயா. நாங்கள் இருக்காரும் கூப்பி கேட்குறோம் ஐயா. நான் வாழ்வதா சாவதா நாங்கள் நிற்கிறோம் ஐயா. நான் தத்தளிக்கிறேன். நாங்கள் கம்மாயில் நிற்கல, இந்த கூவா நதியில் நிற்கிற ஏழைப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தான் ஐயா பார்த்து ஒரு கருணையோட ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. முதலமைச்சர் இந்த பிரச்சனையை தலையிட்டு எங்களுக்கு மீண்டும் எங்கள் பணி கொடுங்க ஐயா. இது 1 நாள் 2 நாள் நாங்கள் 6 மாசமா எவ்வளவோ போராட்டம் நடத்திட்டு அப்போ கூட எங்களை இன்னும் கூட ஒரு என்ன சொல்லுவாங்க, நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு கிடையாது. எங்களை அதோட கேவலமா நடத்துறாங்க. நாங்கள் எங்க போய் நின்னாலும் எங்களை கைது கைது கைது. நாங்கள் ஒன்று வாழ்வதா சாவதா இல்லையா? எங்களை தீக்கு எல்லாரும் புழல் ஜெயிலில் வச்சிருக்காங்க. நாங்கள் போய் இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு எங்க வேலை கொடுங்க ஐயா. கையெழுத்து கும்பிடுறோம். அவர்களை வெளியேற்ற வழி தெரியாமல் போலீசார் திணறினர். ஜேசிபி எந்திரம் மூலம் பாதை அமைத்து தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து பலர் கூவமாற்றை நோக்கி படையெடுத்தனர். அவர்களை போலீசார் நுழைவு வாயிலேயே நிறுத்தி கைது செய்தனர். 8ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே எங்களை பணி மறுக்கப்பட்டு தனியார் மயமான ராம்கி கிட்ட எங்களை ஒப்படைச்சிட்டாங்க. எங்களுடைய பணி நிலைமை வேண்டி நாங்கள் இங்கே நிற்கிறோம். உழைப்போர் உரிமை இயக்கம் மூலமாக எங்களை கோர்ட்டில் உயர்நீதிமன்றம் போடப்பட்ட வழக்கு இருக்கு. அந்த பணி நிரந்தரத்தில் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து 6 மாதத்துக்கிட்ட நாங்கள் எங்களுடைய வேலை வேண்டி 31/7/2025 அந்த பணி நிலைமை வேண்டி நாங்கள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னா நாங்கள் ரிப்போர்ட் இது வரைக்கும் 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 156 நாள் நாங்கள் உள்ள போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய பெண் தூய்மை பணியாளர்களோட உண்ணாவிரதம் உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த உண்ணாவிரதம் 50வது நாள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தூய்மை பணியாளர் நாங்கள் எஸ்சி எஸ்டி தலித் மக்கள் மறைஜாதி இனத்தை சேர்ந்தவன் நாங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் செவிலியர் சுப்பிரமணியம் அவர்கள் செவிலியருக்கு பணி நிரந்தரம் சொல்கிறாங்க. இப்போ டீச்சர்ஸுக்கு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் அவங்க பணி நிரந்தரம் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் துறை அமைச்சர் கே நேரு எங்களோட பேசணும். எங்களுக்கு பணி நிலைமையில் எங்களுடைய வேலை எங்களுக்கு வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் எங்களை தலையிடணும். இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வாழ்வா சாவான்னு சொல்லிட்டு நாங்கள் பலகட்டமான போராட்டம், வங்கக்கடல் போராட்டம் மற்ற எல்லா விதங்களும் போராட்டம் தொடர்ந்துருக்கோம். இப்போ நாங்கள் எங்களுடைய பணி நிலைமை எங்களுக்கு வேண்டும்னு சொல்லிட்டு நாங்கள் மூவாத்துல இன்னைக்கு இறங்கி இருக்கோம். இந்த தமிழ்நாடு முதல்வர் எங்களுக்கு இறங்கும். இப்போ பழைய பென்ஷன் திட்டம் தரேன்னு சொல்லி 20 வருஷம் இந்த பென்ஷன் திட்டத்தை தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கு முழு சம்பளம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே 48 கோடி தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 13,000 கோடி கிட்ட பென்ஷன் தரேன்னு சொல்றாங்க. நாங்கள் ஏழை ஜெதி எஸ்சி மக்கள் தலித் மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் நாங்கள் வேலை கொடுக்க மாட்டோம். முதலமைச்சர் விடாப்படியா நின்று ஜாதி ஆளுமையை காட்டுறாரா? எங்களுக்கு அவருடைய வேலையை கொடுங்கன்றது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய இந்த ஜாதி மக்களை மட்டும் அவர் நசுக்கிறாரா? எங்களுக்கு தரமாட்டேன்னு நிற்கிறாரா? எங்களுடைய வேலை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம்.